ஒரு தோற்றுப்போன ஒரு எம்பி, தோற்றுப்போன ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர் அப்படின்னா அது அன்புமணி தான். அவருக்கு அந்த பதவியிலே நீடிப்பதற்கும் தகுதி இல்ல. தார்மீக அடிப்படையில எந்த உரிமையும் இல்ல. கட்சி தலைவரா நிக்கிறதுக்கும் அவருக்கு லாய்க்கு இல்ல. இதுக்கு மேல நீங்க அவர் வந்து ஒரு சிறந்த அரசியல்வாதி அப்படி பார்க்க முடியும்? வாய்ப்பே கிடையாது. சோ அந்த வகையில நேற்றைக்கு வந்து இவர் அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை போட்டுட்டு இருக்காருன்னு இன்னொரு எம்பி சொல்றாரு. கேரளாவை சேர்ந்த ஒரு எம்பி வந்து எல்லார பத்தியும் பேசும்போது அன்புமணியும் குறிப்பிடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அங்க போய் அவர் பெரிய உரிமை போர் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதனால தான் இங்க வரல போல இருக்கு. ஏன்னா வந்தா இதுவரை 6 ஆண்டு காலத்துல நம்ம என்ன பண்ணோம்னு சொல்லணும் சார். அன்புமணி என்ன பண்ணிட்டாரு? ஒரு விஷயத்த சொல்லுங்களேன். அவர் செய்த சாதனைகள், இல்ல கேட்ட கேள்விகள், அதனால் தமிழ்நாட்டிற்கு விளைந்த நன்மைகள்னு சொல்லுங்களேன். ஒரு விளக்கமும் கிடையாது. அப்ப நீங்க என்னத்த போய் சொல்லுவீங்க? அதனால தான் நான் அன்புமணியை பாராட்டுறேன். ஏன்னா ஒண்ணுமே செய்யல. 0 மார்க் வாங்கினது 0 ஆப்சென்ட் அட்டெண்டன்ஸ்ல வந்து உங்களுக்கு ரொம்ப ஏதாவது சில எக்ஸாம்லலாம் எழுத விட மாட்டாங்க. நீங்க வந்து குறைந்த அட்டெண்டன்ஸ் இருந்தா உங்களை தேர்வு எழுதுற இடத்துல சேர்க்க மாட்டாங்க உள்ள. இவரே அதனால தான் உள்ள சேர்க்க மாட்டாங்கன்னு பயம் வந்துச்சு. ஏன்னா பாதி நாள் அன்புமணியுடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சுன்னா, அத நீங்க வந்து அங்க போறது, வராண்டாலே வைக்கப்பட்ட வருகை பதிவேடுல கையெழுத்து போடுறது, அந்த அரங்குக்குள்ள உள்ள கூட போறதில்ல. அப்படியே வெளியே வந்துடுறது. ஏன்னா இவர் பெரிய வெட்டி முறிக்க வேண்டிய வேலை தமிழ்நாட்டில் இருக்கு பாருங்க. அதனால அங்கிருந்து கிளம்பி வந்துடுறது. இது இவருக்கு வந்து எவ்வளவு சம்பளம், எத்தனை லட்சங்கள் சம்பளமாக வழங்கப்பட்டிருக்கு 6 ஆண்டு காலத்துல. எவ்வளவு அலவன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கு உண்மையிலே நீங்க சரியான நபராக இருந்தால் அந்த பணத்தெல்லாம் நீங்க வாங்கியிருக்க கூடாது. ஏன்னா வேலையே செய்யல சார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தியோகத்துல, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பதவியில தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு துரும்பையும் அசைத்து பார்க்காத அன்புமணிக்கு எம்பி பதவி ஒரு கேடான்னு கேட்கிற அந்த கேள்வி நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் எழுப்புவார்கள்.